அவ்வை எவ்வாறானவள், அவ்வை என்பவள் எத்தனை பேர் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அவ்வை என்று பல பேர் இருந்ததாக கூறுகிறார்கள். அவ்வை என்பவள் பல காலங்களில் வாழ்ந்தவள் என்று கூறுகிறார்கள். இப்படி நமக்கு அவ்வை என்கிற ஒரு சித்திரமே துலக்கமாக 2 வகைகளில் கிடைக்கிறது. ஒன்று சங்ககால அவ்வை என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு அவ்வை நீதி நூல் அவ்வை என்று நம்மிடம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்க காலத்திலே இருந்த அவ்வைக்கும் நீதி நூல் காலத்தில் இருந்த அவ்வைக்கும் வயதளவில் அல்லது மொழியளவில் நிறைய மாற்றங்கள் இருந்தாலும் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒற்றுமை பல இடங்களில் ஒன்றாக இருக்கிறது, தன்மை ஒன்றாக இருக்கிறது என்பதை வாசித்தவர்கள் அறிவார்கள். நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என்று பாடினாள் அவை. இன்றைக்கு இது மிகவும் சிரமமான ஒரு விஷயம். நல்லாரை காண்பது, நலம் மிக்க நல்லார் சொல் கேட்பது, நல்லார் குணங்கள் உரைப்பது, அவரோடு இணங்கி இருப்பது எல்லாம் ரொம்ப கடினமான ஒரு சூழல். இங்கே முதல் அடி சரியாக இருந்தால்தான் பிறகு எல்லா அடியும் சரியாக வரும். நல்லாரை காண்பதும் நன்றே, அப்படி ஒரு நல்லது நடந்தால்தான் பிறகு வரக்கூடிய எல்லாமே நல்லதாக அமையும். ஆனால் இந்த அரங்கில் நல்லாரை கண்டும் நல்லார் சொல் கேட்டும் நல்லார் குணங்கள் உரைத்தும் நல்லாரோடு இணங்கி இருக்கவும் கிடைத்த வாய்ப்பினை எனது நல்லூளாக கருதுகிறேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடினான் பாரதிதாசன். இந்த பாடலினுடைய முதல் வரியை, தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற முதல் வரியை மட்டும், தமிழுக்கு அவ்வை என்றும் பெயர், அந்த தமிழின்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்று பாடினாலும் பிழையில்லை, அழகாக இருக்கிறது. தமிழ் என்றால் எனக்கு ஒரு வகையில் அவ்வையும் தமிழ்தான் என்று சொல்லுகிறேன். நான் 2 அம்மைகளை தமிழ் மொழிக்கு அமுதூட்டிய அம்மைகளாக சொல்லுவேன். ஒருவர் நான் பேணக்கூடிய சைவ சமயத்தினுடைய மாபெரும் தாய்களில் ஒருத்தி காரைக்கால் அம்மையார். இன்னொருத்தி தமிழுக்கு அமுதூட்டிய, பெரும் சங்க காலத்திலும் சரி நீதி நூல் காலத்திலும் சரி தமிழுக்கு இன்னொரு வகையில் அமுதூட்டிய அவ்வை. அம்மையே அம்மையே உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், அவ்வையே உன்னை அறியாமல் தமிழும் இல்லை தமிழரும் இல்லை என்ற நம்பிக்கையில் நான் இந்த உரையை தொடங்குகிறேன். விஞ்ஞானம் நிலவில் மனிதன் வாழலாமா இல்லையா என்று இன்னும் முடிவெடுக்க முடியாமல் திணறும் காலம் இது. ஆனால் நாமோ அவ்வையை நிலவில் வதிய வைத்து பூமியில் எம் பிள்ளைகளுக்கு அவ்வையை காண்பித்து அமுதூட்டிய வரம் பெற்றவர்கள். எனக்கு எப்பொழுதும் அம்புலியை காட்டி அமுதூட்டிய என் ஆட்சி, அம்புலிக்கு நடுவில் அவ்வை உட்கார்ந்திருக்கிறாள் என்று சொல்லித்தான் அமுதூட்டினாள். உண்மையில் நாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய நிலவில் ஒரு புலவரை வைத்து, ஒரு தமிழ் பாடிய ஒரு புலவரை வைத்து குழந்தைகளுக்கு சோறூட்டிய மரபு நம்மளுடைய மரபு என்று நினைக்கும் பொழுது நமக்கு புல்லரிக்க செய்கிறது. உன்னை பாடவும் உன்னை பேசவும் உன்னை பூசிக்கவும் உன் அருளே வேண்டுமென சொன்னால் நீ ஏற்க மாட்டாய் என்று அவையிடம் நான் பல தடவைகள் சொல்லியிருக்கிறேன். ஏன் பூசிக்கவும் பாடுவதற்கும் அவள் பற்றி பேசுவதற்கும் ஏன் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்றால், அவ்வை எதையுமே பெரிதாக நான் ஒரு படித்தவள், எனக்கு புலமை இருக்கிறது என்று எப்பொழுதும் எங்கும் சொல்லத் தெரியாத, சொல்லக்கூடாது என்று சொன்ன ஒரு புலவர். உங்களுக்கு தெரியும், கற்றது கைமண் அளவு கல்லாதது என்று பாடிய ஒரு புலவரை நான் வியந்து பேசினால் அவ்வை என்ன சொல்லுவாள்? வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் ஜாம்பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று சொல்லும். இப்ப அவை இந்த அரங்கத்தில் இருந்தால், அகரமுதல்வன் நீ என்னை அதிகமாக வியந்து புகழ்ந்து பேசாதே, நான் புலவராக இருப்பதால் கவிதை பாடுவது எனக்கு எளிது. ஆனால் வான்குருவியின் கூடு, தூக்கணாம் குருவி கூடு போல எனக்கு கூடு கட்ட தெரியாது, வல்லரக்கு தொல்கரையான் கரையானை போல புற்று கட்ட தெரியாது, தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதாள், தேனை போல என்னால் மகரந்தங்களை சேர்த்து கொண்டு வந்து மரத்தில் இது பண்ண தெரியாது,
யாம்பெரிது வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோர்க்கும் ஒவ்வொன்று எளிது என்று பாடி பெரிய அரங்கத்தில் கம்பன் பாடுகிற கவியை சீண்டிய ஒரு புலவர் ஔவையார். இந்த புலமை செருக்கை ஔவையிடம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஞானம் இருக்கிறது என்று நம்புவனை விட ஞானம் அவ்வளவு பெரிதானது ஒன்று இல்லை என்று சொல்லுகிற ஞானம் இவளுக்கு இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்னுடைய வாசிப்பில். இந்த வல்லரக்கு தொல்கரையான் என்று அவள் சொல்லுகிறாள் அல்லவா, வான் குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதால் யாம்பெரிதும் வல்லோமை என்று வலிமை சொல்ல வேண்டாம்கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என்று பாடுகிற இடம் எந்த இடம் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். கவியில் கம்பனை மிஞ்சுவதற்கு உலகத்தில் யாரும் இல்லை என்கிற பேருண்மை தெரிந்தவர்கள் தான் நாம். ஆனால் கம்பன் பாடுவதாலேயே எல்லா கவிதைகளும் நல்ல கவிதை என்று ஒரு அரசு சபையிலே புகழப்படுகிறது. ஔவை அந்த அரங்கத்திலே இருக்கிறாள். மன்னன், சோழ மன்னன் இருக்கிறான். கம்பன் பாடுகிறான். கம்பன் பாடியதுமே எப்பொழுதும் பின்னால் இருந்து கைதட்டுகிறவர்கள் கம்பனோடு ஏற்கனவே முந்தியும் இருந்திருக்கிறார்கள், ஆதியிலும் இருந்திருக்கிறார்கள். ஆகவே கம்பன் பாடிய ஒரு சுமாரான கவிதைக்கு எல்லோரும் கைதட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள். ஔவை சொல்லுகிறாள், இதில் அவ்வளவு பெரிய ஒன்றும் சிறப்பான விஷயங்கள் எதுவுமே இல்லையே, ஏன் இவ்வளவு பேர் கைதட்டுகிறீர்கள் என்று கேட்கிறாள். கேட்டால் சோழன் கேட்கிறான், கம்பன் எவ்வளவு பெரிய ஒரு கவிஞன், அவன் பாடுவதை நீ தவறு என்று சொல்லுகிறாய், சரியில்லை என்று சொல்லுகிறாயே, ஏன் நீ அப்படி பேசினாய் அந்த இடத்தில் என்று கேட்கும் பொழுது ஔவை சொல்லுகிறாள், விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், அரையதனில் பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அவர் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று என்று சொல்லுகிறார். அதாவது பின்னால் இருந்து பாடுகிற அரச பீடங்களில் ஒரு புலவன் பாடும் பொழுது அந்த கவிதை எவ்வளவு சுமாராக இருந்தாலும் கைதட்டுவதற்கு 2 பேர், பாடுகிறவனுடைய கையில் மோதிரங்கள், அவனுடைய இடுப்பில் பஞ்சும் பட்டும் இப்படி இருந்தால் அவன் நஞ்சை பாடினாலும் சரி, வேம்பை பாடினாலும் சரி, கசக்கவும் செய்யாது, நஞ்சு கொல்லவும் செய்யாது, உங்களுக்கு நன்றுதான் என்று சோழனிடம் சொல்லுகிறான். இந்த ஒரு பெரிய அரசனிடம், சோழ மன்னனிடம் ஔவை சொல்லுகிறாள், எடே மடையா, அவன் பாடியது மிகச் சுமாரான ஒரு கவிதை. ஆனால் கம்பனின் கையில் 2 மோதிரமும் அவனுக்கு பின்னால் இருக்கிற இருவர் கைதட்டினாலும் அவனுடைய இடுப்பில் பட்டாலும் பஞ்சாலும் துணி கட்டி ஒரு கவிஞன் உட்கார்ந்து பாடினால் அது நல்ல கவிதை என்று சொல்லுகிறாயே, அது நஞ்சென்றாலும் வேம்பென்றாலும் இப்படித்தான் அவர்கள் கைதட்டுவார்கள். உன்னுடைய சபையில் புலமைக்கு மரியாதை இல்லை, கையில் மோதிரமும் கைதட்டும் 2 பேரும் பஞ்சோ பட்டோ இடுப்பில் இருந்தாலே போதுமானது என்று சோழனிடம் சொல்லுகிறார். இது அவள் மன்னனுக்கு சொன்ன பொழுது சோழன் சொல்லுகிறார், ஐயோ, நான் அவனுக்கு எல்லாமே தெரிந்திருக்கும் என்று நம்பினேன், கம்பன் அல்லவா அப்படின்னு. அப்பொழுதுதான் அவள் பாடுகிறாள், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில், வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல்கரையான் என்ற பாடலை அப்படித்தான் பாடி சொல்லுகிறாள். இந்த பூமியில் எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்தது என்று ஒன்றும் இல்லை. கம்பனால் தூக்கணாங்குருவியை போல ஒரு கூடு கட்ட முடியாது, வெறும் கரையானை போல ஒரு புற்று கட்ட முடியாது. அப்படி கம்பனுக்கு கவிதைதான் பாட தெரியும், அவன் அதில் சிறந்தவன். ஆனால் இந்த கவிதை சுமாரான கவிதை என்று ஔவை சொல்லுகிறார். அரச பீடங்களில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் அரசர்களோடு பொருதி இருக்கிறார்கள், மோதி தங்களுடைய படைப்பை, தங்களுடைய அறத்தை திருப்ப வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஔவை தமிழ் மொழிக்கு அமுதூட்டிய தமிழன்னை என்று நான் முன்னே சொன்னேன். ஔவை என்போர் பலர் என்று தமிழ் இலக்கியத்தை வாசித்தவர்கள் உங்களுக்கு தெரியும். ஔவை என்றால் தாய், மூதாட்டி, பெண் துறவி, தவப்பெண் என்றெல்லாம் அகராதிகள் சொல்லுகின்றன. இன்று ஔவை என்றால் மதிப்புமிக்க முதிர்ச்சியான ஒரு தவமகள் ஒருத்தியினுடைய சித்திரம்தான் என் கண் முன்னால் வருகிறது, உங்கள் கண் முன்னாலும் வரும். நமக்கு ஔவை என்றால் முதுபெரும் நடிகை KP சுந்தராம்பாள் அம்மையார் அவர்கள் நினைவுக்கு வருகிறார். ஆனால் ஔவை இவ்வளவு பெரிய புலமை பெற்றவள், இவ்வளவு பெரிய சோழ மன்னனிடம் கம்பன் பாடிய கவிதை நல்லதில்லை, இந்த கவிதை சுமாரானது என்று சொல்லுகிற ஔவை ஒரு காட்டு வழியால் நடந்து வருகிற பொழுது களைப்புறுகிறாள். களைப்பெற்று ஒரு நாவல் மரத்தின் கீழே இளைப்பாறுகிறாள். அந்த கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அந்த
கதையிலே அவள் நாவல் மரத்துக்கு கீழே அமர்ந்திருக்கும் பொழுது மேலிருந்து ஒரு குரல், உனக்கு பசிக்கிறதா என்று கேட்கிறது. மேலே பார்க்கிறாள், அது ஒரு இடையன், மாடு மேய்க்கக்கூடிய இடையன். அவன் கேட்கிறான், உனக்கு பசிக்கிறதா என்று. அவள் ஆமாம் அப்படி என்கிறாள். அவ்வையிடம் அவன் கேட்கிறான், உனக்கு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்கிறான். எந்த அவையிடம்? வான்குருவியின் கூடு வல்லரைக்கு தொல்கரையான் என்று பாடி எல்லாருக்கும் எதுவும் எல்லாமே தெரியாது என்று சொன்ன அவ்வை சுட்ட பழம் எது சுடாத பழம் எது என்று தெரியாமல் அமைதியாக நிற்க, சரி அவன் கிளையை உலுப்புகிறான். மணலில் நாவல் பழம் விழுகிறது. ஔவையார் எடுத்து மணல் ஒட்டிய நாவல் பழத்தை ஊதுகிறான். ஊதும் பொழுது அவன் மேலிருந்து கேட்கிறான், அவையே ஆச்சியே பழம் சுடுகிறதா என்று கேட்கிறான். இப்பொழுதுதான் அவ்வைக்கு சுட்ட பழம் எது சுடாத பழம் எது என்று நாவல் மரத்தின் மேலே இருந்து ஒரு இடையன் சொல்லி இருக்கிறான். இந்த சம்பவம் நம்மளுடைய மரபிலே முருகன் ஔவைக்கு செய்த திருவிளையாடல்களில் ஒரு கதையாக இருக்கிறது. ஆனால் ஔவை இந்த சம்பவத்தை ஒரு பாடலாக பாடுகிறாள். என்னவாக பாடுகிறாள் என்றால், அது சுட்ட பழமா சுடாத பழமா என்ற அந்த கதையை அவள் சொல்லவில்லை. நான் ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவரிடம் தோற்று போய் விட்டேன் என்று அரற்றி பாடுகிறாள். அவருடைய புலமை ஏதோ ஒரு இடத்திலே சீண்டப்பட்டிருக்கிறது. யாரால் அப்படின்னால் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனால். அவள் பாடுகிறாள், கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும். கருங்காலியை வெட்டுகிற கோடாரி நாணாம வெட்டும். ஆனா வாழைத்தண்டு இருக்கு இல்லையா, அந்த வாழைத்தண்டை கோடாலி வெட்டினா சக்சக்குன்னு அது கோடாரி தன்னுடைய கூர்மையை அதுல காட்ட முடியாது. பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாதன் கண் என்று சொல்கிறாள். அவள் என்ன சொல்லுகிறாள்? கருங்காலி கட்டைக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நானும், பெருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது ஈரிரவு துஞ்சாதன் கண் அப்படி என்று பாடினார். இந்த ஈரிரவு துஞ்சாதன் கண் என்று அவள் பாடியது காரருமை மேய்க்கின்ற காளையிடம் தோற்றது, புலமையில் தோற்றது. ஆனால் அவள் அதை ஆற்றுப்படுத்துவதற்காக என்ன பாடுகிறாள் என்றால், அதை அவனுக்கு எதுவும் தெரியாதென்றோ அல்லது அவனை மூடனாக பேசிவிட்டானோ, அவனிடம் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று அவள் பாடுகிறாள். அப்படி பாடும் பொழுது என்ன சொல்லுகிறாள்னா, காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றது என்று பாடுகிறாள். நாம் அவ்வை எப்படி தோற்க முடியும்? அப்படி தோற்றாலும் அவள் கடவுளிடம்தான் தோற்க முடியும் என்று மேலே இருந்து பழத்தை உலுப்பிய ஒரு சிறுவனை நாம் முருகன் என்று நாம் ஆக்கி அவ்வையை அதிலிருந்து கடவுளினுடைய ஒரு திருவிளையாடலில் அவள் தோற்றுவிட்டாள் என்று நம்மளுடைய குழந்தைகளுக்கு நமக்கு கதை சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையே நான் என்னுடைய சிறு பிராயத்தில் இந்த பாடலை படித்த பொழுது எனக்கு ஔவையினுடைய ஞானம் பிடித்திருந்தது. ஏன் இந்த ஞானம் பிடித்திருந்தது? ஈரிரவு துஞ்சாமல் இருந்த உன்னிடம் உலகம் நினைவில் கொள்ளும்படியான நீதிகளை பாடுங்கள் என்று கேட்ட முருகன். இவள் 2 நாட்கள் தூங்காமல் இருக்கிறாள். இப்பொழுது அவளுக்கு முன்தோன்றிய முருகன் இந்த உலகத்திற்கு தேவையான நீதிகளை பாடுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவைக்கு எதுவுமே புரியவில்லை. அவள் பார்க்கிறாள். அப்பொழுது அவர் இனியது எது, பெரியது எது, கொடியது எது என்று கேட்கும் பொழுது அவ்வை 4 இனியது கொடியது என்று 4 இதாக பாடுகிறாள். அதிலே நான் திருப்ப சொல்லி என் சிறுவயதில் நான் மனனம் செய்த ஒரு பாடல் பெரிது என்ற பாடல். அந்த பாடல் இந்த 4 பாடல்களுமே இனிது கொடிது இப்படி இருக்கக்கூடியதில் எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு பாடல். பெரியது கேட்கின் எரிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடல் குருமுனி அங்கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையோ இறையோர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத் தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று பாடுறார். இங்க எல்லாமே ஒன்றுக்கு இதாண்டா. ஆனா தொண்டனுடைய பெரிதை சொல்றதுக்கு எப்படிடா இது பண்ண முடியும் அப்படின்னு பாரு.
இந்த பாடலை நான் என்னுடைய 8 வயதில் யாழ்ப்பாணத்து பாடசாலை ஒன்றில் படித்த பொழுது எனக்குள் இருந்த வியப்பு, ஒரு சைவ மரபிலே இருந்து வரக்கூடிய ஒருவனுக்கு இந்த பாடல் தரக்கூடிய வியப்பு என்பது ஒரு தளத்தில் இருந்து இன்னொரு தளத்துக்கு ஒருவனை கொண்டு செல்வது. கூட்டாயினவாறு விளக்ககளில் கொடுமை பல செய்தனை நான் அறியேன் என்று நாவுக்கரசர் சூழநோய் வந்த பொழுது பாடிய பாடலுக்கு, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லாமல் உற்றார் ஆருளரோ என்று பாடிய ஒரு திருகங்கமாலையின் கடைசி பாடலை பாடுகிற பொழுது ஒரு சைவனாக நமக்குள் ஏற்படக்கூடிய ஒரு நிமிர்வு, ஒரு புல்லரிப்புக்கு நிகர்த்த ஒரு பாடல் இந்த பாடல். ஒரு பக்கம் இறைவன் எல்லாம் பெரியவன் என்று சொல்லுகிற ஒரு மரபும், இன்னொரு பக்கம் இந்த மரபு எனக்கு சொல்லக்கூடியது வேறொன்று. பெரியது கேட்கு நெறிதவள் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் கரியமால் உந்தியில் வந்தோன் கரியமாலோ அலைகடல் துயின்றோன். அலைகடல் குருமினி அங்கையில் அடக்கம், குருமணியோ கலசத்தில் பிறந்தோன். கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம். உமையோ இறையவர் பாகத் தொடுக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத் தொடுக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதோ. இந்த ஔவையினுடைய முலை என்பது இன்றைக்கு ஒரு தமிழ் எழுத்தாளனுக்கு அமுதூட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முலை. இன்றைக்கும் ஒரு தமிழ் எழுத்தாளன் ஒரு தமிழ் சொல்லை எழுதுகிற பொழுது, பெரிது என்று எழுதுகிற பொழுது, ஔவையை தன்னுடைய இரத்த நாளங்களில் ஏற்றுத்தான் அவன் எழுத முடியும். அப்படிதான் எழுத முடியும். நான் ஔவையை அப்படித்தான் அணுகுகிறேன். ஏன் ஔவையை நான் அப்படி அணுகுகிறேன் என்றால், ஔவை என்பவள் நான் நம்புகிற தமிழ் அன்னைக்கு நிகர்த்த ஒரு புலவர் என்று நம்புகிறேன். அவள் வெறுமனவே நமக்கு சொல்லிக் கொடுத்தது அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற 2 வரிகளில் புள்ளிகளுக்காக படிக்கிற ஒரு சுருக்கி நாம் அவளை கண்டுபிடித்திருக்கிறோம், கண்டடைந்திருக்கிறோம். உண்மையில் அவளும் ஒரு கடல் அளவுதான். அவளையும் நாம் படிக்க முடியாது. அவளை நாம் படித்ததை கைமண் அளவுதான் நாம் படித்திருக்கிறோம். இவ்வளவும் அறிந்து பெரிது எது உலகத்தில் என்று அறிந்த ஔவைக்கு சுட்டபலம் எது சுடாத பலம் என்று தெரியாதுதான் இந்த ஔவையினுடைய புலமையில் ஏற்பட்ட திருப்பம் என்ன. இது ஒரு விளையாட்டு. ஒரு புலவன் ஏதோ ஒரு இடையனால் சீண்டப்படுவது ஒரு விளையாட்டு. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இமயம் சொன்ன ஒரு எழுத்தாளரை, நாம் ஆமாதவையா என்கிற ஒரு எழுத்தாளரை நான் படித்திருக்கேன். அவர் சொல்லுகிற பொழுது கிளாரிந்தா நாவல் குறித்து எனக்கு நிறைய நினைவுகள் வந்து, அவர் கூறிய பல எழுத்தாளர்களுடைய பெயர் எனக்கு தெரியாது. உண்மையில் தெரியாது என்று நான் அந்த மேடையில் இருந்து அடையக்கூடிய ஞானம் இருக்கிறது இல்லையா, அதுதான் தெரிவதற்கான முதல் படி என்று நான் நம்புகிறேன். அப்படி சுட்ட பலம் எது சுடாத பலம் என்று தெரியாமல் இருந்த ஔவைக்கு தமிழை சொல்லிக் கொடுத்தவன் ஒரு இடையன் என்கிற பெருமை அந்த இடையனை சாரும். உன்னை விடவும் நான் இப்பொழுது பேசிய இந்த ஔவை என்பவள் நீதி நூல் ஔவை. இந்த ஔவையை விடவும் சங்க காலத்திலே ஒரு ஔவை இருந்தாள். பாணர் குலத்து பெரும்புலவர்களில் ஒருவர் அவள். பாடினி என்று நாம் சொல்லலாம் அவளை. ஔவைக்கு பலர் ஔவைகள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஔவைக்கு இடையிலும் பல தன்மைகள் ஒத்துப்போகின்றன. இதில் மூத்தவள் சங்ககாலத்து ஔவை, நெடிய மரபின் முதல் குருத்து அவள். இன்று வரை பெண் குலத்தின் முடிமணியாக சிறப்புற்று திகழும் புலமை பெற்ற பாவலர் ஔவை. சங்க இலக்கியத்தில் பாடிய பாடல்கள், அவள் பாடிய பாடல்கள் 59 பாடல்கள் இருக்கிறது சங்க இலக்கியம். இந்த ஔவை கிடையாது. நாம் இன்றைக்கு வாக்குண்டாம் மூதுரையில் கற்றுக்கொள்ளுகிற ஔவை என்பவள் பிற்கால ஔவை. இதுக்கு முன்பாக சங்க பாடலிலே ஔவை இருக்கிறாள். அங்கே அவளுடைய உலகம் வேறொரு உலகமாக இருக்கிறது, வேறொரு ஆளுமையாக திகழ்கிறாள். உண்மையில் சங்க இலக்கியத்தில் அவள் பாடிய 59 பாடல்களில் அகப்பாடல்கள் 26, புறப்பாடல்கள் 31, 33 பாடல்கள் புறப்பாடலிலே பாடுகிறாள். புறப்பாடல் என்றால் புறநானூறு. இந்த 33 பாடல்களில் 22 பாடல்களை ஒரு மன்னனுக்காக மட்டும் பாடியிருக்கார், அதியமானுக்காக மட்டும் பாடியிருக்கார். இந்த அதியமான் என்பவன் இன்றைக்கு தர்மபுரி என்று சொல்லப்படுகிற தகடூர் என்று சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு சிற்றரசன். அந்த அதியமான்
புலவர்களுக்கு ஈவதில், புலவர்களை ஊக்குவிப்பதில் ஒரு பெரிய மன்னனாக இருந்திருக்கான். சங்ககால ஔவையோடு மிக நெருக்கமாக இருந்த மன்னன். அவர்களுடைய நட்பு தமிழ் இலக்கியத்தில் மிக பெரிய ஆளுமைகளால் வியந்து ஆராயப்படுகிற ஒரு நட்பு. இந்த சங்ககால ஔவை அதியன் பற்றி பாடிய பாடல்கள் பல இருக்கின்றன. அதிலே அவள் அதியனுடைய உபசரிப்பை, விருந்தோம்பல் பண்பை சொல்லுகிற ஒரு பாடல். ஒரு நாள் செல்லலாம், இருநாள் செல்லலாம், பல நாள் பயின்று பலனோடு செல்லினும் தலைநாள் போன்ற விரிப்பினன் என்று பாடுகிறார். அதாவது அதியனை பார்க்கிறதுக்காக நீ ஒரு நாள் போனாலும் அப்படி உபசரிப்பு, 2வது நாள் போனாலும் அப்படி உபசரிப்பு, 3வது நாள் நீ வந்து நிறைய பேரோடு போனாலும் அப்படித்தான் உபசரிப்பான். உபசரிப்பதிலே எப்பொழுதும் களைப்புறாத ஒரு மன்னன், அவனுடைய விருந்தோம்பல், அவனுடைய ஈகை குணத்தை வந்து அவள் அப்படி பாடுகிறாள். இந்த ஔவைக்கும் அதியமானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய நட்பு கிட்டத்தட்ட சங்க காலத்தினுடைய ஒரு போர் மரபை நமக்கு சொல்லக்கூடிய பாடல்களின் வழியாக பார்க்க முடியும். காஞ்சியை தலைநகராக கொண்ட தொண்டைமானுக்கும் அதியமானுக்கும் இடையிலே ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வருவதற்காக தூது அனுப்பப்படுகிறாள் ஔவை. நினைத்து பாருங்கள், சங்க காலத்திலே ஒரு மன்னனுடைய படையைச் சேர்ந்தவளாக ஒரு புலவர் போய் இன்னொரு மன்னனிடம் யுத்தம் செய்யாதே, யுத்தத்தை நிறுத்து என்று சொல்ல போகிறாள். உண்மையிலுமே இந்த இடத்தில் இந்த ஔவை எனக்கு பெரிய வியப்பு கொடுக்கக்கூடியவள். ஏனென்றால் தூது வந்தவர்கள் போர் செய்து, இனப்படுகொலை செய்து, மனித மாமிசங்களை இந்து சமுத்திரத்தினுடைய பிராந்தியத்தில் கொட்டி, எப்படி இந்த மண்ணிலே தாமிரபரணியில் கொல்லப்படாதவனாக என்னுடைய சகோதரன் மாரி செல்வராஜ் இருக்கிறானோ, அப்படி நந்திக்கடல் கடல் பரப்பிலே அவ்வளவு ஜனசமுத்திரம் இரத்தமும் குருதியும் பொழிந்த பொழுது அந்த மண்ணிற்கு சமாதான தூதுவர்களாக வெள்ளை கொடிகளோடு அறம் பேசுவதற்காக வந்தவர்கள் இந்த யுத்தத்திற்கு எப்படியெல்லாம் வந்து பங்குதாரர்களாக ஆனார்கள் என்கிற பெரிய இனப்படுகொலை கோட்பாடு, மானுட அழிவை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நிகழ்த்தியதற்கு ஒரு பெயர் சொல்ல வேண்டும் என்றால் சமாதானம் என்று சொல்ல முடியும். கவிஞர் சேரன் ஈழத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து எழுதிய ஒரு கவிதை இருக்கிறது. அந்த கவிதையினுடைய சாரம் இதுதான்: எரிகணை பட்டு தெரித்த குழந்தையின் கால்களை மயக்க மருந்தின்றி அறுக்கும் மருத்துவன் கடவுள். அந்நேரத்தில் அலற விழிகளற்று கதறும் தாய் ஒரு பிசாசு என்று எழுதியிருந்தார். இந்த கடைசி இனப்படுகொலை காலத்தில் இருந்து ஒரு சித்திரம். மயக்க மருந்தின்றி மருத்துவம் பார்க்கும் மருத்துவன் கடவுள், அந்நேரத்தில் அலற விழிகளற்று கதறும் ஒரு தாய் பிசாசு என்று எழுதினான். போரை நிறுத்துவது அல்லது போரை நிறுத்தி சமாதானம் பேசுவது என்பது இன்றைக்கு நிறைய சூத்திரங்களும் நிறைய கபடங்களும் நேர்ந்த ஒரு செயல். ஆனால் ஔவை தொண்டைமானுடைய காஞ்சி மண்ணுக்குள்ளே நுழைகிறாள். தொண்டைமானிடம் சொல்லப்படுகிறது, உங்களை பார்ப்பதற்காக ஔவை வந்திருக்கிறாள் என்று. தொண்டைமான் அவளை வரவேற்கிறார், உபசரிக்கிறார், விருந்து கொடுக்கிறார். விருந்து கொடுத்ததற்கு பிறகு ஔவையிடம் காட்டினால் ஔவையிடம் இருந்து தகவல் அதியமானுக்கு போகும் என்ற நம்பிக்கையிலே தன்னுடைய போர் களங்கள் அடுக்கி வைக்கப்பட்ட, போர்க்கருவிகள் அடுக்கி வைக்கப்பட்ட அறையை திறந்து காட்டுகிறார். பார், இவ்வளவு போர் சாதனங்கள் என்னிடம் இருக்கிறது. உண்மையில் ஔவை 21ஆம் நூற்றாண்டில் இந்த உலகத்தில் இருந்திருந்தால் போர்களால் கொல்லப்படுகிற சிறார்களை, போர்களால் கொல்லப்படுகிற பெண்களை காப்பாற்றியிருப்பாள் என்று நான் நம்புகிறேன், வியக்கிறேன். அவள் இந்த நூற்றாண்டில் தூய தமிழ் தூதுவரான ஔவையின் சித்திரமே எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. அவள் போருக்கு எதிராக பேசவில்லை, மாறாக தன்னுடைய மன்னனுடைய படைச்செருமையை, படைச்செருக்கை சொல்லுகிறாள். அதாவது போரை 2 வகையில் நடத்தலாம். ஒன்று, போரை நிறுத்து என்று சொல்லலாம். 2வது, உன்னை விடவும் என்னுடைய மன்னன் பெரியவனாக இருக்கிறான் என்று சொல்லுகிற ஒரு அடுக்கிலே ஔவை சொல்லுகிறாள். தொண்டைமான் திறந்து காண்பிக்கும் பொழுது ஔவை சொல்லுகிறாள், இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்துரல் நோன்கால் திருத்தி நெய் அணிந்து கடியுடை வியநகர் அவ்வே. இதுல அவ்வளவு பெரிய சர்க்காஸ்ட் இருக்கு, அவ்வளவு பெரிய பகுடி இருக்கு, நக்கல் இருக்கு. அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து
கொள்துறை குற்றில மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இல்லாயின் உடனுண்ணும் இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணலம் கோமான் வைனுதி வேல் என்று சொல்லுகிறார். இப்பொழுது ஒரு தூதுவரிடம் படை பெருமையை காண்பிப்பதற்காக, படைக்கருவிகளை காண்பிப்பதற்காக அதியமான் கதவை திறந்த பொழுது அவ்வை சொல்லுகிறாள், அடே மடையா, உன்னுடைய ஆயுதங்கள் நெய் பூசப்பட்டு பூ வைக்கப்பட்டு அலங்கார பொருளாக இருக்கிறது. அங்கே என்னுடைய மன்னனுடைய ஆயுதங்கள், என் மன்னன் படையைச் சேர்ந்தக்கூடிய ஆயுதங்கள் எங்கே இருக்கின்றன உனக்கு தெரியுமா? எதிரிகளை கிழித்து, எதிரிகளோடு போர் செய்து அவர்களின் பட்டயங்களை கிழித்து கொன்று போரின் வெற்றியிலே கொல்லப்பட்டறையில் இருக்கிறது. வேலினுடைய நுனி மக்கி போய் இருக்கிறது, அதை கூர்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீ பூசை செய்து கொண்டிருக்கிறாய், பூசை செய்து அலங்காரப்படுத்துகிறாய். இப்படி ஒரு படையினுடைய வேலையும் கம்பையும் பட்டயங்களையும் அவன் போர் செய்து மக்கி போக செய்திருக்கான், முனைமழுங்க செய்திருக்கிறான். நீ அவனோடு போய் மோதாதே, கொன்று போடுவான் என்று அவள் பாடுகிறாள். ஒரு மன்னனிடம் சமாதானம் பேச போகிறவள், போர் நிறுத்தம் பேச போகிறவள், போர் வேண்டாம், போர் அது எதையுமே சொல்லல. அவள் இப்படி சொல்றா, இங்க பாரு, உன்னுடைய வேல் ரொம்ப தூய்மையா ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அது மேல எதுவுமே இல்லை, காயம், அதாவது மனித ரத்தமே பார்க்காத ஒரு வேல் அது. அந்த வேலை நீ அப்படியே விட, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா என்னட்ட இருக்கிற மன்னனோட வேல் வேற. அது தினம் தினம் போர்க்களம் பார்த்து முனை மழுங்கி பற்றையில போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ எடுத்துட்டு திருப்பி வந்தான்னா ஏறி திருப்பி முனமளவு நீ போருக்கு போகாதே அப்படின்னு சொல்ற. இந்த சர்க்காசம், இது ஒரு தூதுவருடைய ஒரு சர்க்காசமாக எனக்கு பட்டது. நண்பர்களே, ஒரு அரசனுடைய ராஜதந்திரியாக, ஒரு நாட்டினுடைய ராஜதந்திரியாக ஒரு புலவன் இருந்திருக்கிறான் என்றால் அந்த காலத்தை நினைக்கவே மயிர் கூச்சரிகிறது. கிட்டத்தட்ட அதியன் என்கிற மன்னனுடைய ஒரு அரசியல் தளபதியாக அவை இருந்திருக்கிறாள் என்றுதான் நான் பொருள்படுகிறது இந்த பாடலில். அதிலே பிறகு மலையமான் திருமுடிக்காரி பெருஞ்சேரலோடு ஒரு யுத்தம் நடந்து அதியமான் இறந்து போகிறான். அதியமானை பற்றிய கதை உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த சில கதைகளில் ஒரு கதை. அவள் நெல்லிக்கனி, அதியமான் அவர்களால் நெல்லிக்கனி கொடுக்கப்பட்ட ஒரு பெண்பால் புலவர் என்று தெரியும். ஆனால் அதியமான் படுகளத்திலே விழுப்புண் அடைந்து அவர் இறக்கிற தருவாயில் இந்த பாடல் பாடப்படுகிறது. இந்த பாடலில் 4 வரிகள் எல்லோரும் அறிந்திருக்கிற வரிகள் தான், பொதுவாக பல பட்டிமன்ற பேச்சாளர்கள் வாயிலாகவும் அறிந்த பாடல் தான். சிறியகள் பெரினே எமக்கீயும் மன்னே. இந்த பாடலை நம்ம ரொம்ப பெருமையா மன்னன் இப்படியெல்லாம் செய்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாடியிருக்கிறாள்னு நம்ம நம்புவோம். அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு ஒப்பாரி பாடல் இந்த பாடல், சங்க பாடலிலே. சிறியகள் பெரினே எமக்கீயும் மன்னே. மன்னே அப்படின்றது இல்லாமல் போயிட்டே அப்படின்னு அர்த்தம், மன்னான்னு அர்த்தம் கிடையாது. மன்னே அப்படின்றது கழிந்ததே, ஒளிந்ததே அப்படின்னு அர்த்தம். சிறியகள் பெரினே எமக்கீயும் மன்னே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்தூன்னும் மன்னே. சிறு சோற்றானும் நனிபல கலத்தன் மன்னே, பெருஞ்சோற்றானும் நனிபல கலத்தன் மன்னே. என்பொடு தடுபடு வழியெல்லாம் எமக்கீயும் மன்னே, அம்பொடு வேலுளை வழியெல்லாம் தான் நிற்கும் மன்னே. நரந்தம் நாரும் தன் கையால் புலவு நாரும் என் தலை தைவரும் மன்னே என்று பாடு. பூமாலைகளை தொட்டு கையில் அவ்வளவு வாசனையை வைத்திருக்கிற அந்த மன்னன் என்னுடைய புலவு நாரும் தலையை தொட்டு வாருவான், அவன் இன்றைக்கு இல்லாமல் போயிட்டான் என்று பாடுகிறாள். அதற்கு பிறகு வரக்கூடிய பாடல்தான் தமிழ் இலக்கியத்தில் நாம் வள்ளல், நாம் கொடை, நாம் பிறவிலர்கள், நம்முடைய ஈகை குணம் எவ்வளவாக இருந்திருக்கிறது என்பதற்கான பெரிய சித்திரம். அருந்தலை இரும்பானர் அகல் மண்டை துளையுரி, இறப்போர் கையுளும் போகி புறப்போர் புங்கன் பாவை சோர, சொல் நுண் தேர்ச்சிய புலவர் நாவில் சென்று வீழ்ந்தன்று, அவன் அருநிறத்து இயங்கிய வேலே ஆசாகு எந்தை யாண்டு உளன் கொல்லும். இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகுணரும் இல்லை. இனிமேல் இந்த மண்ணிலே நீ இறந்து போனதற்கு பிறகு, நீ வீழ்ந்து பட்டதற்கு பிறகு இங்கே பாடுவதற்கு ஆள் இல்லை, பாடுபவனுக்கு கொடுப்பதற்கு ஆள் இல்லை என்று பாடுகிறாள். இனி பாடுனரும் இல்லை, பாடுனருக்கு ஒன்று ஈகுணரும் இல்லை, பனித்துறை பகன்ற நரைக்குள் மாமல்லர் சூடாது வைகியாங்கு பிறர்க்கு ஒன்று ஈயாது வீயும்
உயிர்த்தவ பலவே என்று பாடுகிறார். மன்னனே, நீ வந்து இறந்து போனதற்கு பிறகு உன்னை துளைத்து வந்த வேல் என்னவெல்லாம் துளைத்திருக்கிறது என்று பாடுகிறாள். அருந்தலை இரும்பான ரகல் மண்டை துளையுரி இறப்போர் கையுளும் போகி. அதியனுடைய நெஞ்சை பிளந்து வந்த வேல் எவ்வளவு பேரனுடைய உடலை சிதைத்திருக்கிறது என்றால் இறப்பவர்களின் கையை வந்து குத்தி இருக்கிறது. புறப்போர் புன்கண் பாவை சோர அம்சொல் நுந்தேர்ச்சி புலவர் நாவில் விழுந்தது என்று பாடுகிறார். அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்களின் நாக்கையும் உன்மீது வந்த அம்பு துளைத்திருக்கிறது என்று பாடுகிறார். இனி பாடுணரும் இல்லை, பாடுணர்க்கு ஈகுணரும் இல்லை என்று அரற்றுகிறார். ஔவையை சங்ககால ஔவை, நீதி நூல் ஔவையார் என்று அடையாளப்படுத்துகிறோம். சங்ககால ஔவையை ஒரு இளம்பெண்ணாகவும் நீதி நூல் ஔவையை வாழ்வில் பழுத்து தளர்ந்த ஒருவராகவும் அறிந்து கொள்ள முடிகிறது. சங்ககால ஔவை ஒரு அரசியல் ஆலோசகராக போர்த்திறன் பாராட்டி மண்ணை ஊக்குவிக்கும் ஒருவராகவும் இருக்கிறார். ஆனால் இரண்டு பேரிடமும் காண்பது எளிமையை, இருவரிடமும் புலமைச்சருக்கும் இருக்கிறது. இல்லையேல் அரண்மனையை விட்டு வெளியேறும் போது இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். இன்றைக்கு ஒரு எழுத்தாளர் அடைந்திருக்கக்கூடிய இடம், தமிழ் சபையிலே அடைந்திருக்கக்கூடிய இடம் என்பது புதிதாக முளைத்த ஒன்றல்ல. அது காலம் காலமாக மன்னர்களின் சபைகளில் படித்தோர்களுக்கு, சான்றோர்களுக்கு வழங்கப்பட்ட இடம். ஆனால் இவ்வளவு பெரிய நட்பில் இருந்த அதியனுடைய அரண்மனை வாசலிலே ஔவை போய் நின்ற பொழுது அதியன் சந்திக்காமல் நெடுநேரமாக ஔவை காத்திருக்கிறாள். கோபத்திலே ஔவை ஒரு பாடல் பாடுகிறாள். வாயில் காவலனோடம் பாடுகிறாள். வாயிலோயே வாயிலோயே வரிசைக்கு வருந்து முப்பரிசில் வாழ்க்கை என்று தொடங்குகிற அந்த பாடல். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு உன்னுடைய அரண்மனையை நோக்கி, உன்னுடைய ராஜசபையை நோக்கி புலவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் நீ தெருவதால் மட்டும்தான் புலவர்கள் பாடல் பாடுகிறார்கள் என்று எண்ணி விடாதே. அவள் அதையும் பெருமையாக சொல்லுகிறாள். வருபவர்களுக்கு ஈவதற்காக எப்பொழுதும் உன்னுடைய அரண்மனை கதவு சாத்தப்படாமலே இருக்கிறது. ஆனால் உன்னுடைய மன்னனிடம் சொல்லு, நான் இவ்வளவு நேரம் இங்கே காத்திருந்திருக்கிறேன். உன்னுடைய மன்னன் தெராவிட்டாலும் பாடல் பாடுகிற எழுதுகிற ஒருவனுக்கு இந்த உலகத்தில் எத்திசை செல்லினும், அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என்று சொல்லுகிறார். நீ தெராட்டி எனக்கு சோறு தர்றதுக்கு இன்னொரு சந்தில ஒரு ஆள் இருக்கான், ஒரு வீடு இருக்கு. புலவனே வா என்று சோறு போடுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறாள். உன்னுடைய மன்னிடம் சொல்லு, நீ மட்டும் எனக்கு தெரிகிற ஒரு ஆள் இல்லை, நான் படித்தவள் என்று சொல்லிவிட்டு போ. இது சங்ககால ஔவை. இந்த சங்ககால ஔவைக்கும் நீதி நூல் ஔவைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை நான் வாசிப்பிலே கண்டடைந்தேன். இப்பொழுது சோழ சபையிலே நீதி நூல் ஔவை போயிருக்கிறாள். போயிருந்தால் அங்கே சோழன் வந்து வேறு ஒரு தியானத்தில், வேறு ஒரு நினைப்பில் இருக்கிறார். அவர் கடல் வழியாக நடந்து போகும் பொழுது கடலிலிருந்து வெளியே வந்த சங்கொன்று புரண்டு வான் பார்த்து நிற்கிறது. அந்த வான் பார்த்து நிற்கும் சங்குனுடைய வாயிலே மரத்தில் இருந்து ஒரு தேன் சொட்டு கீழே விழுகிறது. அதாவது திறந்த சங்கு, வாய் திறந்த சங்கின் உள்ளே சோழ கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்திலிருந்து தேன் சொட்டு கீழே விழுகிறது. அவர் பார்க்கிறார், ஒரு சங்கு வசித்திருக்கும் பொழுது கூட தேன் சொட்டுகிற மரம் இந்த மண்ணிலே இருக்கிறது என்கிற வியப்பில், சந்தோஷத்தில் சோழன் இருக்கும் பொழுது ஔவை உள்ளே நுழைகிறாள். ஔவை உள்ளே நுழைந்த பொழுது சோழனுக்கு அவளை அடையாளம் தெரியவில்லை. அவள் அப்படி என்று காட்டுகிறார், ஆனால் இருக்கை இல்லை. இப்பொழுது ஔவை வந்து பாடுகிறாள், நீதி நூல் ஔவை பாடுகிறாள். கால் நொந்தேன் கடிகி வழி நடந்தேன், ஜான் வந்த தூரம் எளிதன்று, கூனன் கருந்தேனுக்கு அண்ணாந்த காவிரி சூழ் நாடா, இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டார். இதுல ஒரு ரெண்டு சிலடை இருக்கு. சங்குக்கு தேன் கொடுக்கும் நாடா, எனக்கு இருக்கிறதுக்கு எங்கடா இடம் என்று கேட்கிறார். கேட்டுவிட்டு அவள் வெளியிலே போகிறார். உண்மையில் மன்னர்களின் சபையிலே மன்னர்களை கேள்வி கேட்கிற மரபு, திராணி இருந்த ஒரு மொழியை சேர்ந்தவர்கள் நாம். இன்றைக்கு நான் இங்கே இருந்து பேசுவது என்பது, மன்னவனும் நீயோ வளநாடு உணதோ உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் என்று பாடுகிற மரபிலிருந்து வரக்கூடிய ஒருவனுடைய கம்பீரம் தான் எனக்குள் இருக்கு. வெறுமனவே நான் இன்றைக்கு கிளம்பி வந்தவன் இல்லை, எனக்குள்ள அவ்வளவு இருக்கு. நாமார்க்கும் குடி எல்லோம் நமனை எஞ்சோம் என்று பாடுகிற ஒரு மரபு இருக்கு. உன்னை அறிந்தோ தமிழை ஓதினோன் என்ற மரபு இருக்கு. அப்படித்தான் அவள் சொல்றாள். கால் நொந்தேன் கடிகி வழி நடந்தேன், ஜான் வந்த தூரம் எளிதென்று கான், கருந்தேனுக்கு அண்ணாந்த காவிரி சூழ் நாடா, இருந்தேனுக்கு எங்கே இடம் என்று கேட்டு. இந்த
அவ்வைதான் ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு என்று தமிழ் அகர வரிசையிலே நமக்கு இந்த ஆத்திசூடியில் இருக்கக்கூடிய அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் என்ற ஒரு 10 பாடல் தான் நமக்கு திருப்ப சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அகர வரிசையிலே அந்த பாடல் இருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு சிறார் இலக்கியம் என்று நான் கருதுகிறேன். வெறுமனவே சிறார் இலக்கியம் என்றால் சிறார்களுக்கு கதை சொல்லுதல் அல்லது சிறார்களுக்காக கதை எழுதப்படுதல் அல்ல. சிறார்களுக்கு இது சொல்லப்பட வேண்டிய, சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டிய நம்மளுடைய ஒரு பெரிய வழிநடத்தும் கோலாக, இது ஒரு செங்கோலாக இருக்கிறது. அறம் செய்ய விரும்பு என்ற சொல் கொஞ்சம் பக்கடியாக சொன்னால், விரும்பினால் ஆறுவது சினம் என்கிற ஒரு தன்மைக்கும் உலகம் நம்மளை கொண்டு போய் செலுத்தும். அறம் செய்ய விரும்பினா கோவப்படாத அப்படின்னு சொல்றதை அடுத்ததா சொல்லியிருக்காங்கன்னு கூட நம்ம கருதலாம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம். நீதி நூல் வரலாறு அப்படின்றது நமக்கு தமிழ் மரபுல சமண சமயம் நீதி நூல்களில் பலவற்றை சொல்லிக் கொண்டிருந்த ஒரு காலம். அறமெனப்படுவது யாதென கேட்பின் என்று தொடங்குகிற மணிமேகலை பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த பாடல்கள் சமண சமய நூல்கள் நீதி நூல்களை சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஔவையினுடைய இந்த வெறுகை ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. ஏனென்றால் அவள் நிறைய பாடல்களிலே சிவனுடைய இமேஜ், சிவனுடைய சித்திரத்தை தொடர்ச்சியாக முன் வச்சுட்டே இருக்கா நீதி நூல் அவை. அப்புறம் ரொம்ப நம்ம எப்பயுமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய சில விஷயங்களை, நமக்கு தோழனோடு ஏழமை பேசேல் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. எப்பயுமே கூட பழகிறவன்கிட்ட உன்னுடைய ஏழ்மைகளை சொல்லாத அப்படின்னு சொல்றா. போனகம் என்பது தான் உழந்து உண்டல், அதாவது நீ சாப்பிட்ற சோறுன்றது நீ சிந்திய விரைவிலிருந்து இருக்கணும், அதுதான் சாப்பாடு அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த விஷயங்களையும் அவள் பேசக்கூடிய இந்த மூதுரையில் இருக்கக்கூடிய பாடல்கள், உண்மையிலுமே மூதுரை அப்படின்றது ஒவ்வொரு சோற்று கவலத்திலையும் நாம குழந்தைகளுக்கு ஊட்டும் பொழுது சொல்லிக் கொடுக்க வேண்டிய சில அடிகள் இருக்கு மூதுரையில். நான் இப்போ பாட போற ஒரு பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். உபசரிப்பை அல்லது செய்யக்கூடிய நல்லூல்களை, நம்ம ஆற்றக்கூடிய நல்லூல்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல். செய்தீவின இருக்க தெய்வத்தை நொந்தாக்கால் ஈத வெறுமோ இருநிதியம் வையத்து அரும்பாவம் என்னவறிந்து அன்றிடார்க்கென்று வெறும்பானை பொங்குமோ மேல் அப்படின்னு கேட்குறேன். இந்த பாட்டு இப்போ நான் படிக்கும்போது சில வேளையில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நீங்கள் மூதுரை அப்படின்னு அடித்தா வரக்கூடிய பாடல். வெறும்பானையை அடுப்பில் வைத்து தீமூட்டி பொங்கு என்றால் பொங்காது. அதுபோல நீ உன்னுடைய பிறவியிலே முற்பிறவியிலே நீ செய்த பயன்கள், நீ செய்த கொடை, நீ செய்த அன்பளிப்பு, நீ செய்த அருளல், இது எல்லாமே இருந்தால்தான் இன்றைக்கு உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். இல்லை அப்படி வாழ முடியாவிட்டால் நீ தெய்வத்தை நொந்து என்ன பயன் என்று கேட்கிற பாடல். அதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே என்னுடைய வீட்டில் ஆட்சிகளால் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி, நீரில்லா நெற்றிபால் என்று சொல்லுகிற பழமொழி. ஒரு சைவனாக காலையில் அதிகாலையில் எழும்பி குளிச்சு நீ நீர் பூசாட்டி விதிவிலக்கு, நீ உன்னால விளக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு ஆள். அப்ப நீரில்லா நெற்றி என்ன பால் அப்படின்னு சொல்றாரு ஔவையார். அதை மட்டும் சொல்லல, நம்ம அதுல இருந்து ஔவையாருடைய நிறைய பாடல்கள் இன்றைக்கு பழமொழிகளாக இருக்கு. நீரில்லா நெற்றிபால், நெய்யில்லா உண்டிபால், ஆறில்லா ஊருக்கு அழகு பால். உண்மையிலுமே திருநெல்வேலி பெரிய அழகாக இருப்பதற்கான காரணமே ஆறுதான். திருநெல்வேலியினுடைய ஆறை பற்றி பேசுகிற பொழுது எனக்கு 2 சித்திரங்கள் வரும். ஒன்று மிகவும் என்ன சொல்றது, மிகவும் அபூர்வமான சுவாரஸ்யமான ஒரு பெரிய கவர்ச்சியான ஒரு விஷயம் வண்ணதாசனுடைய தாமிரபரணி. இன்னொரு பக்கம் இந்த நூற்றாண்டினுடைய பெரும் துயரம் நிகழ்த்தப்பட்ட ஒரு தாமிரபரணி, அது மாரி செல்வராஜனுடைய தாமிரபரணி. இந்த 2 சித்திரங்களும் ஒரு ஆறு தான். ஆனால் ஒருத்தனுக்கு விதிக்கப்பட்டது இந்த ஆறு. இமயம் பேசுகிற பொழுது சொன்னார், இந்த தாமிரபரணி அடியை கரையொற்றி எழுதக்கூடிய எழுத்தாளர்களை பற்றி சொன்னார். விக்ரமாதித்தனை சொல்லும் பொழுது இந்த ஆற்றிலிருந்து தினம்தோறும் குளித்தெழும்பக்கூடிய ஒரு கவிஞன் என்று சொன்னார். உண்மையிலுமே ஆறில்லா ஊருக்கு அழகு பால், மாறில் உடன்பிறப்பில்லா உடம்பு பால், பாலே மடக்கொடி இல்லா மனை என்று பாடுகிறார். இப்படி நிறைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை சொல்லுகிறார். இன்றைக்கு தற்செயலாக ஔவை ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருந்தால், ஔவைக்கு ஒரு ஆண்ட்ராய்டு போனை வாங்கி கொடுத்து அமைதியா உட்காராச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலத்துக்கு நாம வந்துட்டோம். அவ்வ சுட்டப்பழம் எது தெரியுமா, சுடாத பழம், அதை பற்றி பேசாத. இதுல கேண்டி கிரஷ் விளையாட தெரியுமா, விளையாடு, அவ்வளவுதான். டியூட்டி பார்க்குறேன்னா யாரை பார்க்கணும்னு சொல்லி நான் எடுத்து தரேன். அதுக்கு மேலே நீரில்லா நெற்றிப்பால், நெய்யில்லா உண்டிப்பால்லாம் சொல்லாது. அது எனக்கு பீஸா தின்ன தெரியும், நீ உனக்கு தின்ன தெரியாது, நெய்யில்லா உண்டிப்பால்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டம் நாம ஔவையிடம் நடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஔவையை தேடி செல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எதுவுமே அது நம்மள இருந்து விலக்கப்படக்கூடிய ஒரு கனியா மாறி இருக்கு. இந்த ஔவையை, இப்படி ஒரு ஔவையை இறந்து போக கூடாது அப்படி என்று நினைக்கிறான் ஒரு மன்னன். இதுதான் மிக முக்கியமான. நம்மளுடைய ஆட்சி ஒருவர் வீட்டில் இருந்து தவறியதுக்கு பிறகு நாம் அடையக்கூடிய வெறுமை என்பது சொல்லில் இறந்த பொழுது பல மரண நதியை கடந்து வந்த ஒரு தலைமுறையை சேர்ந்தவன். ஆனால் என்னுடைய பூட்டமாக இறந்து விட்டாள் என்ற பொழுது என்னுடைய வீட்டில் இருந்த ஒரு ரங்கு பெட்டி காணாமல் போன ஒரு பெரிய துயரத்தை நான் பார்த்தேன். உண்மையிலே வெறுமனவே ஒரு ரங்கு பெட்டி ஆட்சி என்கிற ஒரு படிவம் வெறுமனவே ஒரு படிவம் கிடையாது. ரங்கு பெட்டி என்று நான் ஒவ்வொரு தடவையும் திறக்கிற பொழுது என்னுடைய மூதாதைகள் உடுத்திய சேலை வரைக்கும் அங்கே அடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சேலையின் வழியாக நான் என்னுடைய மரபை தீண்டுகிற அனுபவத்தை ரங்கு பெட்டி தரும். இன்றைக்கு பூட்டம்மா என்ற ஒருவர் தவறியதுக்கு அப்புறம் நான் அடைந்த வெறுமையை போலதான் இந்த ஔவையை படிக்கும் பொழுது நான் இன்றைக்கு இந்த ஔவை இன்றைக்கு இருந்திருக்கலாம் என்று விரும்புகிற ஒரு ஔவை. ஆனால் இந்த ஔவை என்றைக்குமே இருக்க வேண்டும் என்று விரும்பிய மன்னன் தகடூரை ஆண்டு வந்த அதியன். அவன் தான் அந்த நெல்லிக்கனியை கிடைப்பதற்கு அரிய கனியை எடுத்துக்கொண்டு இதை நான் சாப்பிடலாமா வேண்டாம் என்ற ஒரு பெரிய குழப்பத்தில் அவர் முடிவெடுக்கிறார். அந்த குழப்பத்தும் அந்த முடிவும் தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு தமிழர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முடிவு என்று நான் நம்புகிறேன். அரிதிலும் அரிதாக மலையின் இடுக்கில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு நெல்லிக்கனியை இவன் சாப்பிட்டால் என்ன, ஔவை சாப்பிட்டால் என்ன என்ற யோசனையிலே அதியன் சொல்லுகிறான், நான் இருந்தால் பலன்தான். என்ன பலன் அப்படின்னா, போர் செய்வேன், நிலங்களை கைப்பற்றுவேன். இதை தவிர என்ன பயன்? போர் செய்து நிலங்களை கைப்பற்றுவது ஒன்றும் பெரிய பயன் கிடையாது. ஔவையை போன்ற சான்றோர் இந்த மண்ணிலே இருந்தால் மொழியை சிறக்க வைப்பார்கள், இந்த மாந்தர்களுக்கு பெரிய வழிகாட்டிகளாக இருப்பார்கள். ஆகவே அவள்தான் உண்ண வேண்டும் என்று நிறைய பழங்களுக்கு மத்தியிலே அந்த பழத்தையும் வைத்து அந்த நெல்லிக்கனியையும் வைத்து கொடுக்கிறார். அவை சில பழங்களை சாப்பிட்டு விட்டு அந்த நெல்லிக்கனியையும், அவர் நெல்லிக்கனி அந்த விசேஷமான நெல்லிக்கனி என்று தெரியாமலே எடுத்து சாப்பிட்டதற்கு பிறகு அதியன் சொல்லுகிறான், இது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நெல்லிக்கனி, நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் என்று சொல்லுவேன். மேலே இந்த இடம் படிக்கும் பொழுதே பெரிய வியப்பாகிறது. இன்றைக்கு தற்செயலாக இந்த நெல்லிக்கனி நம்மிடம் கிடைத்தால் நம்ம இவ்வளவு பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு போய் அம்மாவுக்கு தெரியாம கூட சாப்பிட்டுட்டு நான் உயிர் வாழ்ந்தா போதும் என்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த நூற்றாண்டில் நாம் சந்திக்கிற வாழ்க்கை. ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு 3 பாஸ்வேர்டுகளை வைத்துதான் நம்ம வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியும். யாரும் ஒருத்தர் தெரியாம ஒரு பிறந்த திகதியை போட்டு கூட எடுத்துட முடியும். ஔவையாருடைய கடைசியிலே நான் இதை சொல்லி முடிக்கிறேன். ஔவை சொன்னால், தாயில் சிறந்தொரு கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று. ஔவைக்கு கொடுக்கப்பட்ட நெல்லிக்கனியால் அவள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அதியன், ஔவையாரால் வழங்கப்பட்ட நெல்லிக்கனியால் ஔவை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நம்புவதை விடவும் ஔவை தமிழால் வாழுகிறாள் என்று முதலில் நான் நம்புகிறேன். தமிழால் ஔவை வாழ்வதை போல ஔவையால் தமிழ் வாழுகிறது என்று நம்புகிறேன். உண்மையில் அதியன் கொடுத்த நெல்லிக்கனியை விடவும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தந்த ஒரு பெரிய சாவா மருந்து ஔவை என்ற நெல்லிக்கனிதான் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.